பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் பகவான் விஷ்ணு நரசிம்மர் அவதாரம் எடுத்தார். ரொம்ப உக்கிரமான நரசிம்மர் ஹிரண்யகசுபுவை அழிச்சிட்டதுக்கு அப்புறமும் அவரோட கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவரோட கர்ஜனை உலகத்தையுமே நடுங்க வச்சுது. விஷ்ணு புராணப்படி பிரகலாதன் நரசிம்மரை போற்றி பாடிட்ட அப்புறம் நரசிம்மர் சாந்தமடைஞ்சு பிரகலாதனை ஆசிர்வதிச்சார். பிரகலாதன் அதன் பிறகு பிற்காலத்தில் தர்ம வழியில் ஆட்சி செஞ்சதா குறிப்பிட்டிருக்கு. சிவபுராணம் படி பிரகலாதனை ஆசிர்வதிச்சிட்ட அப்புறமும் நரசிம்மரோட கோபம் குறையவே இல்லை. அவரோட கோபத்தை பார்த்து தேவர்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிடுமோ அப்படின்னு பயந்தாங்க. நரசிம்மரை பிரம்மராலையும் சாந்தப்படுத்த முடியல, லக்ஷ்மியாலையும் சாந்தப்படுத்த முடியல. பிறகு எல்லாரும் கைலாயத்தில் உள்ள சிவபெருமான் கிட்ட உதவி கேட்டாங்க. நரசிம்மரை சாந்தப்படுத்துறதுக்காக சிவபெருமான் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரம் சிங்கம், பருந்து, மனிதன் இது மூன்றும் கலந்த ஒரு கலவையாக இருந்துச்சு. பறந்து விரிஞ்சு இருந்த அவரோட 2 சிறகுகளில் ஒரு சிறகுல துர்கை அம்மனும் மற்றொரு சிறகுல பிரித்திங்கரா தேவியும் மேலும் பலம் கொடுத்து கூட இருந்தாங்க. சரபேஸ்வரர் பயங்கர உக்கிரமாக பறந்து வந்து நரசிம்மரை பிடிச்சு மேலே வானத்தில் பறந்ததாகவும் அதுக்கப்புறம் நரசிம்மர் சாந்தம் அடைஞ்சதாகவும் சிவபுராணத்தில் குறிப்பிட்டிருக்கு. கர்நாடகாவோட புராண கதைகளில் சரபேஸ்வரரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பகவான் விஷ்ணு கண்டபேருண்டா அப்படின்னு இன்னொரு அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுது. கண்டபேருண்டா அவதாரம் மலைகளையே ஒரு நொடியில் நசுக்கி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்த அவதாரம் அப்படின்னு அவங்க புராணத்தில் குறிப்பிட்டிருக்கு. பல நாட்களாக சரபேஸ்வரருக்கும் கண்டபேருண்டாக்கும் நடுவில் போர் நடந்ததாகவும் அதுக்கப்புறம் 2 பேரும் சாந்தமாகி அவங்க தெய்வ வடிவுக்கே அவங்க திரும்பிட்டதாக சொல்லப்படுது. இந்த 2 பெரும் சக்தி பூமியில் ஒரு சமநிலையை கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதுவும் அவங்களோட லீலைகளில் ஒன்று தான்.